தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். தேர் கூட்டம் திருவிழா கூட்டம்னு சொல்லுவாங்க. பிரம்மாண்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் அன்னைக்கு. அஞ்சு வண்ண பூவே தாலேலோ லாலே. வெஸ்டர்ன் சாங்ஸ் நிறைய பாடுவேன். சின்ன வயசுலேருந்தே கேரன் கார்பெண்டர்ஸ், விட்னி ஹியூஸ்டன், பார்பரா ஸ்ட்ரைசண்ட். ஏன் உச்சி மண்டல சுருங்குது, ஒன்ன நான் பார்க்கல கிருங்குது, சூரியனே தேவையில்ல வித்துடலாமா, ராத்திரிய மட்டும் இங்க வச்சுக்கலாமா, இது மாலை மயங்கும் வேளையா நீ வா வா கை சேர, கண்ணோடு இதயம் பேசுமா, கன நேரம் உள்ளம் தூங்குமா. Wearing the full concert attire, பட்டு புடவை, பூ and all, looking completely கச்சேரி ஸ்டைல். போய் பார்த்தா என்ட்ரி ஆறேன். விகடன் வியூவர்ஸ்க்கு வீசன் எல்லாரோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு இண்டீட் இட்ஸ் ஒரு அழகான சோல்ஃபுல்லான கான்வர்சேஷன் அப்படின்னே நான் சொல்லுவேன். யார் கூட அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னுடைய சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இந்த ஒரு குரலை கேட்டுட்டு யாரோட குரலாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப வியந்திருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஒரு டிவர்சிட்டி அந்த ஒரு குரல் இருக்குது, அவ்வளோ ஒரு வேர்சிட்டாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இவங்களால கர்நாடிக்கும் பாட முடியும், அண்ட் ஃபாஸ்ட் நம்பர் பீட்ஸும் பாட முடியும், அண்ட் சினி சாங்ஸில் இப்படியும் கலக்க முடியுமா அப்படின்னு நான் ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஆச்சரியத்தில் மூழ்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாரோட ஃபோனில் அஞ்சு வண்ண பூவே தான் எங்கே பார்த்தாலும் கேட்டுட்ருக்கேன். அண்ட் அந்த ஒரு பாடலுக்கான குரலுக்கான உரிமையாளர் அப்படின்னே சொல்லலாம் இவங்கள. நம்ம கூட டாக்டர் சாருலதா மணி இருக்கிறாங்க. வெல்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் நீலோஃபர், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கேன். நான் சொன்ன மாதிரி எல்லா பக்கத்துல இருந்து அஞ்சு வண்ண பூவேக்கு அவ்வளோ லவ் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஞ்சு வண்ண பூவே? First of all, I want to give a big heart to all the fans of Ananda Vigadan. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் சேர்ந்து மனசுல இருக்கிற ஒரு தருணம் எனக்கு இந்த பாட்டு. அதுவும் ரஹ்மான் சாருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன், என்னோட ஃபர்ஸ்ட் சாங் ஃபார் ஹிம். அதுவும் மணிரத்னம் சார் இயக்கத்துல, கமல் சார் படம், சிம்பு சார், த்ரிஷா மேம், அபிராமி மேம். வேற என்ன கேட்கணும், லைக் விஷ் லிஸ்ட் மாதிரி எனக்கு அப்படியே வந்து அமைஞ்சிருச்சு. அதுவும் இந்த அஞ்சு வண்ண பூவே பாட்டு நிஜமாவே இட்ஸ் a gift from God, so I'm really grateful. அண்ட் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், அஞ்சு வண்ண பூவே அப்படின்னா என்ன மீனிங், இது எதுக்கு வந்து இது பாடுறாங்க, அவர் என்ன இது வந்து சிம்பிளைஸ் பண்ணுது, என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் பாடல் உங்களை நோக்கி வரும்போது உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருந்ததா? இல்லை, நான் ஒர்க்ல மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். எனக்கு வந்து அந்த வரிகள், பாடல் வரிகள் வந்து சொல்லணும். கார்த்திக் நேதா சார் அவ்வளோ அழகா எழுதி அந்த வரிகள் எனக்கு கொடுத்த போது ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோல அப்பவே புரிஞ்சுது இது ஒரு தாலாட்டா இருக்கலாம். ஏன்னா தாலேலோ லாலி அப்படின்னு கிளியரா வருதே. அஞ்சு வண்ண பூவே தாலேலோ லாலே, இது ஒரு தாலாட்டு அப்படிங்கிறது எனக்கு மனசுல வந்துருச்சு. பட் அது தாலாட்டையும் தாண்டி அதுல பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அதில் லேயர்ஸ் ஆஃப் மீனிங் டெஃபினட்டாக கொடுத்துருக்காரு கார்த்திக் நேதா சார். அண்ட் அந்த லிரிக்கல் லேயர்ஸ் ஆஃப் மீனிங்க்கு அது பேஷனட்டாக ஒரு இசையை கொடுத்துருக்கிறது நம்மளோட இசை புயல். அது என்ன சொல்றதுங்க, இமோஷனல் ஜேர்னி. பியூட்டிஃபுல். அண்ட் உங்களுடைய குரல் வந்து பேசும்போது ஒன்றா இருக்கு இல்லையா, அண்ட் பாடும்போது அந்த ஒரு, எனக்கு அது எப்படி வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல, பட் ஆனால் அந்த ஒரு ஆரா கிரியேட் பண்றது, அந்த ஒரு ரேஞ்ச் அண்ட் கணீர்னு ஒரு குரல் எங்கிருந்தோ வந்து உழுக்குது இல்லையா. நீங்க பாடும்போது எங்களுக்கு அப்படியே வந்து கூட சேர்ந்து நாங்களுமே அப்படியே பாடிட்டு இருந்தோம், அந்த ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் அதை பத்தி எங்களுக்காக that's due to my training in Carnatic music. அதாவது நம்ம அடிப்படை கர்நாடக சங்கீத ட்ரைனிங்கும் இல்லாம அதை தவிர்த்து வெஸ்டர்ன் சாங்ஸ் நிறைய பாடுவேன். சின்ன வயசுலேருந்தே கேரன் கார்பெண்டர்ஸ், விட்னி ஹியூஸ்டன், பார்பரா ஸ்ட்ரைசண்ட், இந்த மாதிரி எல்லாம் பாடல்கள் பாடி, மரையா கேரி அண்ட் வாய்ஸ் ட்ரைனிங் அந்த மாதிரியும் எடுத்து, அப்புறம் என்னோட பிஹெச்டி வந்து இட்டாலியன் ஆப்பரால இருந்தது. ஆஸ்திரேலியாவில் போய் பண்ணேன், at the Queensland Conservatorium, Griffith University. ஸோ அங்கே வந்து இந்த ஓப்பரா வாய்ஸ், ஆப்பராட்டிக் வாய்ஸ் எப்படி பண்ணுறது, அந்த சில டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுனேன். ஸோ அதெல்லாம் ஒரு அமால்கமேஷன் தான். நீங்கள் என்னோட குரல் அப்படிங்கிறது இட்ஸ் an amalgamation, ஒரு கோர்வை, ஒரு சேர்க்கை தமிழ்ல சொல்லணும்னா. அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது சின்ன சின்ன நுவான்சஸ், நார்மலா இருக்கக்கூடிய ராகத்துல கூட உங்களால வந்து ஒரு இனிவேட்டிவா ஏதோ ஒரு விஷயத்த ஆட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஒரு என்ஹான்ஸ் பண்றது வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு உங்களுதுல? ஆக்சுவலா எனக்கு வந்து அதான் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே எங்க அம்மா வீணை வாசிப்பாங்க. ஸோ கர்நாடிக் மியூசிக் வாஸ் அட் ஹோம். எங்க அப்பா வந்து கப்பல்ல என்ஜினியரா இருந்தாரு. ஸோ ஹி யூஸ்ட் டு டிராவல் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஃப்ரம் ஹூலியோ இக்லாசியாஸ், ஹூ இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்பானிஷ் சிங்கர். அந்த வாய்ஸ்ல ஒரு சின்ன ஒரு ட்ரெமோலோ இருக்கும்.
அப்படின்னு பாடுவார். ஒரு லவ் சாங்ல அப்படியே அவர் உழுக்கக்கூடிய ஒரு மாதிரி டெண்டன்சிஸ் இருக்கும். ஆர் யூனோ கார்லோஸ் சாண்டானா ஒரு ஜிமி ஹென்ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் அப்பா எடுத்துட்டு வருவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரெண்டு சைட்ல இருந்தோம். அண்ட் ஹிந்தி சாங்ஸ் அதெல்லாம். ஆஃப்டர் மேரேஜ் மை ஹஸ்பண்ட் இஸ் அன் ஆப்பரா லவர். ஸோ ஹீ நோஸ் இட்டாலியன், ஜெர்மன் எல்லாம். ஸோ அவர் வந்து ஆப்பரா இன்ட்ரடியூஸ் பண்ணார் எனக்கு. ஸோ ஐ met him 21 years we've been together. So he introduced me to opera, Italian opera, German opera. So அதுதான் you see posters all around my house, you can see it. So அது all of that together only has created this kind of thing in me. So ஒரு பாட்டு எனக்கு கொடுக்கும்போது அது என்ன ஃப்ளேவர், என்ன இமோஷன்ங்கிறத I try to understand. ஒரு கதைக்கு எப்படி ஒரு கரு இருக்கோ, ஒரு பாட்டுக்கு ஒரு சுவாசம் இருக்கு. ஹிந்தியில் அதுக்கு ரூஹ் அப்படின்னு சொல்லுவாங்க, சோல், உயிர். இதுல வந்து அந்த உயிர் இருக்கு. அதை பிடிச்சிட்டோன்னா மற்ற எல்லாம் என்ன மாதிரி ஸ்வரங்கள் என்ன மாதிரி. ஸோ த மியூசிக் பிகம்ஸ் அ வெஹிக்கிள் ஃபார் த இமோஷன். ஆஹா, ஆத்மார்த்தமான ஒரு பதில் உங்ககிட்ட இருந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ. அண்ட் ஆக்சுவலி அம்மா வந்து ஒரு வீணா ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது அண்ட் மாற்றுத்திறனாளி கண் பார்வை இல்லாம லைக் இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் உங்களுடைய தங்கையும் வந்து அழகான ஒரு பாடகி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பாடிருக்காங்க. சிஸ்டர் மதுமிதா. அண்ட் அப்படி இருக்கும்போது உங்களுடைய இந்த ஒரு கலை பயணம் இருக்கு இல்லையா, அண்ட் இப்போ 5 வண்ண பூவுக்கு அப்புறமா இட்ஸ் பீன் லைக் ஹியூமங்கஸ் அப்படின்னே சொல்லணும். ஒரு லாஸ்ட் 48 hours என் வாழ்க்கையே அப்படி மாத்தி போட்ட ஒரு பாட்டு இது 5 வண்ண பூவே. அதான் நான் ரஹ்மான் சார் கிட்ட கூட சொல்லியிருந்தேன், சார் என் வாழ்க்கையை ஒரு நொடியில மாத்திட்டீங்க சார் அப்படின்னு. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு. ஸோ யூர் ரைட். யா, இந்த 5 வண்ண பூவை பாட்டுல உங்களுடைய ஃபேவரட் லைன், இந்த லிரிக் வந்து நான் ரொம்ப அப்படியே ஆத்மாத்மா மனசுல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பாடினேன் என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொன்னோன்னா எது? அப்படியே பாடி காட்டினீங்கன்னா இன்னும் சந்தோஷமாயிடும். உள்ளிருந்து பேசும் ஒத்த குரல் போதும், 5 வண்ண பூவே கணலையே உன்ன, கணலையே உன்ன. ஃபுல்லா ரிசர்ச் நீங்க அப்படியே இருக்கும். பியூட்டிஃபுல் சீரியஸா. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ARR நீங்க வந்துட்டு கொலாபரேட் பண்றீங்க அப்படின்னும் போது அண்ட் அந்த ஒரு முதல் கால் எப்படி இருந்தது, ஆர் பாட்டு பாட கூப்பிடும் போது, அண்ட் இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு கால் பண்ணிருந்தாங்க அப்படின்னு நாங்க வந்து கேள்விப்பட்டிருந்தோம். லைக் இந்த மாதிரி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் ARR. வித் ARR தான் லைக் நான் வந்து 2015 ஐ வென்ட் டு ஆஸ்திரேலியா வித் மை ஃபேமிலி. அங்க PhD போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் எல்லாம் பண்ணி ஐ வாஸ் டூயிங் த ஸ்டடி அண்ட் ஐ வாஸ் ப்ரொஃபஸர் தேர். அப்போ ஒரு கோவிட் டைம்ல வந்து எனக்கு ஒரு இமெயில் வந்தது AR ரஹ்மான் சார் கிட்டே இருந்து. இந்த மாதிரி உங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன், இசை பயணம் வீடியோஸ், ராகம் வீடியோஸ்லாம், வேர் ஆர் யூ தீஸ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ செட் ஐம் இன் ஆஸ்திரேலியா. ஹி செட் கிவ் மீ யுவர் நம்பர். ஸோ டக்குன்னு ஃபோன் பண்ணாரு. So I had the lovely opportunity of talking to him on the phone from Australia. நிறைய விஷயங்கள் பேசினோம் அந்த டைம்ல, ஒரு 2019 அப்படி இருக்கும். And after that we were in touch through email and things like that. So I would follow his his work in Firdaus Orchestra and various things. So that was like really great. அந்த மார்கழி சீசன்ல கச்சேரிகள் வருஷம் பண்ணி எல்லா சபாலையும் பாடின்னு தான் இருக்கேன். ஸோ அந்த ஒரு டைம் தான் டிசம்பர் 2023 வந்து ஒரு கச்சேரி அன்னைக்கு இருந்துச்சு சாயங்காலம். அப்போ மீட் பண்றதுக்கு வாங்க அப்படின்னாரு. இன்னைக்கு வந்துருங்க அப்படின்னு இமெயில் போட்டாரு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, கச்சேரி முடிச்சுட்டு போகலாம் சார், மீட் பண்ணிட்டு ஹலோ சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ ஐ ஃபினிஷ் த கான்சர்ட். ஐ வாஸ் வேரிங் த ஃபுல் கான்சர்ட் அட்டையர், பட்டு புடவை, பூ அண்ட் ஆல், லுக்கிங் கம்ப்ளீட்லி கச்சேரி ஸ்டைல். அப்படி போனேன் அவர் பஞ்சத்தனுக்கு. ஸோ வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தோம். இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் கொஞ்ச நேரம் பேசிட்டு he said, நீங்க ஒரு 5 minutes வெயிட் பண்றீங்களா ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன ஆஃபீஸ் ரூமுக்கு போய் உட்கார வச்சாங்க. 5 minutes கழிச்சு அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட்டாரு, வாங்க மேடம். நானும் சரி கச்சேரி முடிச்சுட்டு கொஞ்சம் களைப்பா இருக்கு, காஃபி சாப்பிடலாம்னு ஜாலியா ஹாட்டா காஃபி சிப் பண்ணிட்டு இருக்கேன். 5 minutes கழிச்சு கூப்பிட்டா சரி சார் வந்து சரி பை சொல்றது கூப்பிடாரு போல இருக்கு, பிஸியா இருக்கு. போய் பார்த்தா என்ட்ரி ஆறேன், இந்த பக்கம் ரஹ்மான் சார் நிக்கிறாரு, இந்த பக்கம் மணிரத்னம் சார் நிக்கிறாரு. அப்படின்னு இந்த பக்கம் கார்த்திக் நேதா சார் பேப்பரை வச்சுட்டு ரெடியா நிக்கிறாரு. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரஹ்மான் சார் சொன்னாரு, this is Charlata Mani அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு மணிரத்னம் சார் கிட்ட. I said, sir, it's an honor to meet you. The rest is history. We recorded. மனசை உலுக்கக்கூடிய அந்த வரிகளை படிச்சு அந்த ஒரு வரியா சார் சொல்லுவாங்க, அது பாடி காமிப்பாங்க. ஸோ அது பாடி காமிச்ச உடனே நான் அப்படியே ரிப்பீட் பண்ணி அப்படி போறது தான். ஸோ இட் வாஸ் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு ரெக்கார்டிங்னு சொல்லணும். ஏன்னா அங்க ரஹ்மான் சாரும் இருந்தாரு, மணி சாரும் இருந்தாரு. 2 பேரோட கைடன்ஸோடையும், ஒரு 2 குருநாதர்கள் மாதிரி எனக்கு ஒரு கைடன்ஸோடையும் அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெக்கார்டிங் பண்ணது வந்து ஐ திங்க் என் வாழ்நாள்ல மறக்க மாட்டேன். இப்படி ஒரு ரெக்கார்டிங் நாங்களும் கேட்டது இல்லை. ஏன்னா வந்துட்டு
பாட்டு பாட போறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி பாட வைக்கிறது இருக்கு. பட் ஆனா ஒரு காஃபி குடிக்கிற கேப்ல வந்து ஒரு பாட்டே முடிச்சது அப்படிங்கிறது இல்ல காஃபி குடிக்கிற வரைக்குள்ள மணி சார் வந்து என்ட்ரி, நான் என்னோட என்ட்ரி. த ரெக்கார்டிங் ஹேப்பன்ட் ஒரு ராத்திரி ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். கார்த்தால 3 மணி வரைக்கும் டீடைல்டா பண்ணோம். அது ஒரு இமோஷனல் ஜேர்னி. ஒரு பிரம்ம முகூர்த்தம் வரைக்கும்ல நீங்க பாடி இருக்கீங்க. அதுதான் பிரம்ம முகூர்த்தத்தோட ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு இந்த பாட்டு அப்படி இருக்கு. அதுவும் ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோங்க. அது ஒரு வைபே ஒரு டிவைன் வைப். ஸோ அங்க போனாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங். சார் வந்து ஒரு குரு ரூபமா நமக்கு அழகா சொல்லும் போது நமக்கு நல்லா வரும். அவரே பாடி காமிக்கும் போது இந்த இமோஷனோட பாடுவாரு. என்னங்க அவர் ஒரு ரிப்ரைஸ் எப்படி பாடியிருக்காரு, அதை கேட்டு நான் அழுதேன். ஸோ அந்த இமோஷனோட ஒருத்தர் நமக்கு அந்த கன்வே பண்ணும்போது நம்ம அதை பாடுறதும் கொஞ்சம் நமக்குள்ளேந்து அந்த ஃபீலிங் இயல்பா வரக்கூடிய ஒரு நிலை. அதுவும் மணி சாரும் அங்க இருந்ததுனால சில விஷயங்கள் அவர்கிட்டேருந்தும் வந்துச்சு, ஒரு இன்புட்ஸ். அண்ட் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அமைதி இருந்திருக்கும்ல, ஒரு 2 செகண்ட் அமைதி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிருப்பாங்கல்ல, என்ன நடந்தது அந்த இடத்துல? இல்ல அங்க ரொம்ப நல்லா இருந்தது. த்ரூ அவுட் வீவர் பேசிட்டு இருந்தோம். சில இடங்கள்ல இந்த ஃபீட்பேக் அப்படிங்கும்போது அந்த ஒரு இந்த பாட்டுலயே இழையோடுற ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். வட்ட வட்ட பாத அந்த ஒரு அது பிளெயினா பண்ணா வட்ட வட்ட பாத அது பிளெயின். பட் அது இல்ல வட்ட வட்ட பாத எப்படி இருக்காது. அந்த ஒரு இமோஷன் வரத்துக்கு என்னன்னா அது வந்து என்னோட இட்டாலியன் ஆப்பரா ட்ரைனிங்ல இருந்து எடுத்தேன். அந்த ஒரு வோக்கல் டெக்னிக் அது த்ரெமோலோ அப்படின்னு பேரு. ஸோ நாங்க வேரியஸ் திங்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். காத்தா அந்த இடத்துல. ஸோ ரஹ்மான் சார் சொன்னாரு அது காத்து மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு. அது ஒரு காத்து அடிக்கிற மாதிரி. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணா என்னென்ன மைண்ட்ல தோணுச்சு அதை பாடினேன். அந்த ஒரு த்ரெமோலோ ஹி சார் இதுதான் வேணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த நேரத்துல ஐ திங்க் அது ஒரு கிளிக் ஆச்சு. ஏஆர்ஆருடைய ரிப்ரைஸும் இருக்கு, அவர் வந்து பாட போறாரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் போது எப்படி இருந்தது? பாட்டு நான் பாடும்போதே நான் யோசிச்சேன், ஏஆர் அண்ணாவோட குரல்லையும் இது இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சது தான். அண்ட் எப்பவுமே அவர் வந்து இந்த உருகி பாடக்கூடிய சில பாடல்கள் அவர் வாய்ஸுக்கு சூப்பரா இருக்கும். உசுரே நீதானே அவர் கொடுத்துருக்காரு. உசுரே நீதானே நீதானே கடலாவும் கூட நானே அப்படின்னு அவர் பாடும்போது சார்லத்தாமணியா ஃபீல் பண்ணி இப்ப பாடுறேன். பட் அவர் பாடுற அந்த இமோஷன் எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பிகாஸ் அவ்வளோ கேட்டிருக்கேன். பாடி இவ்வளவு சூப்பரா இருக்குங்கிறது ஒரு ஆச்சரியத்தக்க விஷயமே இல்லை எனக்கு. டெஃபினட்டா வரும், டெஃபினட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதை மக்கள் டெஃபினட்டா லவ் பண்ணுவாங்கன்னு தெரியும் எனக்கு. அவ்வளவு சந்தோஷம். ஏஆர் அண்ணா பாடியிருக்காருன்னு தெரிஞ்சவன குதிச்சேன் நான். எஸ் 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 எஸ்ன்னு. அதுவும் அது 2 வருஷன் ஒரு ஆல்பம்ல ஒரு பாட்டு இருக்கும்போது அந்த பாட்டே எலிவேட் ஆகுது. அந்த பாட்டு வந்து அந்த ஒரு படத்தோட ஒரு பெரிய ஒரு அடையாளமாவும் மாறுது. ஸோ அந்த விஷயத்துலயுமே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆடியோ லான்ச்லுமே நீங்கள் பாடும்போது அகைன் நாங்கள் வந்து ஏஆர்ஆரோடைய ஃபேஸ் காட்டும் போது, மணிரத்னம் சார் ஃபேஸ் காட்டும் போது, ஆர் கமல்ஹாசன் சார், ஏன்னா நீங்கள் பாடி முடிக்கும் போது லைக் அவருடைய ஃபேஸ் தான் டோட்டலி வந்து நம்ம பார்த்தோம். எப்படின்னா அவர் கைத்தட்டி ஃபீல் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாரு. நான் வந்து கமல் சாரோட பேசணும்னு ஆசை. பட் திங் இஸ் கமல் சாரை சுற்றி 20 பவுன்சர்ஸ் அவர் கடகடன் வந்தார், கடகடன் போனார். ஏன்னா அவ்வளோ கூட்டம். நீங்கள் அந்த ஆடியோ லான்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தேர் கூட்டம் திருவிழா கூட்டம்னு சொல்லுவாங்க. அது அன்னைக்கு நான் நிஜமா அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் அன்னைக்கு. ஸோ அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், ஆசைப்பட்டேன். பட் அன்னைக்கு பேச முடியல. பட் ஐ டூ நோ தட் ஹி லவ்ஸ் தட் சாங். ஏன்னா வந்து சூப்பர் சிங்ல வரும்போது கூட அவர் அவ்வளோ அந்த பாட்டை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஏஆர் அண்ணாவும் பேசிட்டு இருந்தாரு. ஸோ தி திங் இஸ் தட் அந்த பாட்டு எல்லாருக்குமே இப்போ அபிராமி மேடம் வந்து இன்ஸ்டால கங்க்ராச்சுலேட் அன்னைக்கே ஷி கேம் மீ அ ஹக். அதாவது ஆஃப்டர் தி ஆடியோ லான்ச் said Charlotta, I love your voice, and she came and I said ma'am you're a legend. ஒன்னே அவங்க ரொம்ப ப்ரைஸ் பண்ணாங்க. அது மாதிரி சுஹாசினி மணிரத்னம் மேம் வந்து சொன்னாங்க நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மணி சாரும் வந்து போகும்போது அப்படியே வெளியே எக்ஸிட் ஆயிட்டு இருக்கும்போது என்னை பார்த்துட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணி கை கொடுத்தாரு. இதெல்லாம் மறக்க முடியாத சில தருணங்கள். கமலஹாசன் சாரை பார்க்கலையேங்கிற ஒரு இது இருக்குதான் இருக்கு. பட் ஐ திங்க் கண்டிப்பா பார்ப்பேன், கண்டிப்பா பேசுவேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரிதான் இந்த குரலுக்கு இவங்க சொந்தக்காரங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பாடல்கள் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய அந்த இனிஷியல் டைம்ஸ்ல விஜயர்னி சாரோடைய பாடல்கள் ஏஞ்சி மண்டல் எடுத்துக்கலாம், இல்ல சில்லாக்ஸ் எடுத்துக்கலாம், கண்ணுக்குள் புத்தி வைப்பேன். ட்ரூ. எனக்கு ஏன்னா ஒரு பாட்டும் கேட்கும் போது வேற ரேஞ்சில இருக்கும். கர்நாடிக் மியூசிக் ஒரு பக்கம், இவங்க இந்த பாட்டு பாடினாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம். அப்படின்னும் போது
எப்படி அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க? பிகாஸ் ஏன்னா இது பாடுறவங்களுக்கு அந்த ஒரு புனிதமான மியூசிக் அப்படின்னு சொல்ற ஒரு மனசு இருக்கும் இல்லையா? இத கடந்து வந்து ஓகே சினி சாங்ஸ் பாடலாம் அண்ட் அதுவும் வந்து ஃபாஸ்ட் நம்பர்ஸ் பாடலாம், இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மனசு அண்ட் அந்த ஒரு ஸ்டாண்ட் எப்போ எடுத்தீங்க? அதாவது எனக்கு என்னோட மனசுக்கு நியாயமா படுற மாதிரி தான் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு ஏன் உச்சி மண்டலாம் ஏன் உச்சி மண்டல சுருங்குது ஒன்ன நான் பார்க்கல கிருங்குது கிட்ட நீ வந்தாலே விருங்குது டருங்குது வைப் மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அதுவும் இளைய தளபதி விஜய் சாரோட படம், ரைட்? ஸோ அதெல்லாம் வரும்போது ஜாலியா பண்ணேன். வாழ்க்கை ஒரு தடவை தாங்க வாழறோம், அதுல ரொம்பலாம் யோசிக்க கூடாது, வர வாய்ப்புகளை சந்தோஷமா பாடணும். அதே மாதிரி சில்லாக்ஸ். ஆமா, சூரியனே தேவையில்லை வித்துடலாமா, ராத்திரிய மட்டும் இங்க வச்சுக்கலாமா, திருப்பாச்சி மீசையில சிக்கிக்கலாமா, நீயாச்சு நானாச்சு பாத்துக்கலாமா, சில்லாக்ஸ் 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 கரிசா நீ சரி கரி கரிசா தாதா கரிசா நீ சரி கரி கரிசா. என்னோடது லவ் மேரேஜ் அண்ட் இந்த ஒரு பாட்டை பார்க்கும்போது எனக்கு அழகா ரெசனேட் பண்ணணும் அப்படின்னு தோணும். கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன். ஏன்னா அது பார்க்கும்போதுலாம் என்ன ஒரு பாட்டுப்பா, அந்த ஒரு படமும் அகைன் அந்த மாதிரி இருக்கும். லைக் எங்களுக்காக அந்த பாட்டு அண்ட் அந்த பாட்டுடைய மெமரிஸ் ஏதாவது ஷேர் பண்ணிருப்பேன், பாட்டும் பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஜிப்ரான், முகமது ஜிப்ரான் ரொம்ப ஒரு அருமையான ஒரு இசையமைப்பாளர். ஸோ வந்து அவரு கான்டாக்ட் பண்ணும்போது சொன்னாரு, முக்காரி அப்படின்னு ஒரு கஷ்டமான கர்நாடக ராகத்துல ஒரு பாட்டு பண்ணிருக்கேன் சாரு, நீங்க தான் பாடணும் அப்படின்னாரு. ஷுவர். முக்காரி மற்றும் ஹமீர் கல்யாணி 2 ராகங்களின் கலவையானதுதான் பதசா தசா தசரி கரி சகரி சனிதம்மா பனிதசா சரிமா பனிதசா. கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனேவா, திதித்த தைஜதிக்குள் என்னோடு ஆடவாவா, அடிக்கடி உனை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ டூகாட்டிட என் கண்ணனே வாடாவா. பியூட்டிஃபுல் ஆக்சுவலா. அண்ட் இது வந்து பாடும்போது கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து நீங்க அப்படியே வந்து ஏத்தி இறக்கி ஒரு உங்களுடைய விஷயங்கள் வந்து நீங்க உள்ள போட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது? உயிரெதையோ தேடும் மனமதையே நாடும் தனித்தனி ரெண்டும் ஒரு வழியில் ஓடும் செங்கோதை மனம் உன் பேச்சில் தந்தாயே. இதெல்லாம் ராகம். நிரி சனித தனி சரி நீ சதாப மாப்பா மா மரி சமாக பமதா தாமாப்பா. இது அமீர் கல்யாணி ராகம். ஸோ இந்த கமகமெல்லாம் கொண்டு வந்து பாடினதுதான். ஸோ அதெல்லாம் தான் புகுத்தி, அந்த புகுத்துறதுங்கிறது ஒரு பாடகியா புகுத்தும் போது அந்த ஒரு இசையமைப்பாளரோட அந்த கோணத்திலிருந்து நம்ம பார்த்து புகுத்தணும். கொலாபரேஷன்ங்கிறது சேர்ந்து பண்ற ஒரு கலவை, ஒரு கோஆபரேஷன். ஸோ அப்படி பண்றதுதான். அடடா, அழகா வந்து நீங்க பாடிருக்கீங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹாரிஸ் ஜெயராஜோட நீங்க வந்து பாடிருக்கீங்க. தீயெல்லாம் வந்து அகைன் நான் சொல்ல அந்த ஒரு செஸ் வாய்ஸ்ல நீங்க பாடணும் அப்படின்னும் போது ஸ்டார்டிங் ஒண்ணு மாதிரி இருக்கும், அண்ட் தென் பாட்டு ஆரம்பிக்கும் போது ஒண்ணு வரும். ஆமா, அது the thing is என்னோட வாய்ஸ்ல ஒரு கிஃப்ட், அது மத்தவங்க சொல்லி எனக்கு தெரியும், பட் எனக்கே உணரக்கூடியது. ஈவன் வெஸ்ட்ல கூட என்னோட ஃபாரின் கொலாபரேட்டர்ஸ் கூட சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஹஸ்கி ஒரு டைனமிக்கும் இருக்கு, பட் உங்களுக்கு அந்த ஒரு மெட்டாலிக்கா அது அடிக்க ஹிட் பண்ணி பாடக்கூடியதும் இருக்கு, ஒரு ஜென்டலா பாடக்கூடியது நீங்க வந்து எல்லாமே சேர்ந்து பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து தீயல வந்து யூஸ் ஆச்சு. இது மாலை மயங்கும் வேளையா நீ வாவா கை சேர, இரு உள்ளம் ஆடும் வேட்டையா நீ வாவா மெய் சேர, கண்ணோடு இதயம் பேசுமா கையோடு நெஞ்சம் சேருமா, கஜலாடும் நெஞ்சம் ஏங்குமா கனநேரம் உள்ளம் தூங்குமா, பாபா பாபா பமக மகத பமக காரிச சகம பமகாரிச ததரி நானன நிசகம பனித நீதபக கபத சாதமரே சதியதி. சிந்து
இது வந்து என்னன்னா லைக் நம்மளே வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது. நமக்குள்ள ஒரு ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒளி வந்து இசை. அந்த இசைக்கு நான் தீனி போட்டுட்டே இருக்கணும், நான் என்னையே வளர்த்துட்டே இருக்கணும். நான் வளர வளர என்னை சுத்தி அந்த ஒளி வட்டமும் வளரும், கரெக்டான ஆட்களும் அந்த வட்டத்துக்குள்ள வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு தெளிவா இருந்தது. எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, லுக் நீ வந்து பேராசிரியரெல்லாம் இருக்க, இவ்வளோ ரிசர்ச் பண்ற, ஆனா உன்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தவர் என் கணவர் கார்த்திக் பாலசுப்ரமணியம். அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏஆர் சார் கூப்பிட்டுட்டாரு, இதுக்கப்புறம் நீ வந்துரு, சென்னைக்கு வந்துருன்னு சொல்லிட்டு புலம்பெயர்ந்து இங்க வந்துட்டோம். ஒரு 6 monthsக்கு மேல ஆச்சு இங்க வந்து. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சென்னையில. அண்ட் வந்து இப்போ நீங்க சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரீக்டா இருந்தது. அதாவது ஒரு ஒப்ரால எப்படி பாரதியாருடைய வரிகள் வந்து பாட முடியும், அது எப்படி என்ன மாதிரி இருக்கும்னு அந்த எங்களுக்காக கொஞ்சம் ஒரு சாம்பிள் மாதிரி. லா மூசிகா அப்படின்னு இசையை பற்றி ஆரம்பிச்சு இசைக்கு வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு கிளாடியோ மாண்டிவெர்டி. உலகத்திலேயே முதல் ஆப்பரா February 24th 1607 பிரீமியர் ஆயிருக்கு இந்த ஆப்பரா. ஸோ இதுல வந்து இசை வரா யோ லா மூசிகா சொன் காய் dolci accenti so fa tranquillo ogni turbato cuore et or di nobilira et or d'amore posso infiammar le più gelate menti. வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள், கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலர் உள்ள திருப்பாள். ஸோ லா மூசிகாங்கிற இட்டாலியன் மியூசிக் இந்த பக்கம் நானே லா மூசிகாவா வந்துட்டு அங்கேருந்து ஒரு தம்பூராவை எடுத்துட்டு நான் சரஸ்வதி தேவியா வந்தேன். ஸோ நான் நடிச்சுட்டே பாடினேன் அந்த ப்ரொடக்ஷன். நிஜமா சொல்றேன், நீங்க வந்து பாடும்போது நான் வந்து வாயடிச்சு போயிட்டேன். பார்த்துட்டு எனக்கு வந்து அடுத்து வந்து எப்பவுமே நான் வந்து யாராவது நல்லா பாடுறாங்க ஒரு மனசறிஞ்சு அப்படியே வந்துடும் எனக்கு பியூட்டிஃபுல், ஐயோ சூப்பரா பாடுறீங்கன்னு. ஆனா சத்தியமா வாயடைச்சு நீங்க 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 பாடுறது நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சீரியஸ்லி வேற மாதிரி ஒரு எனக்கு வார்த்தையே இல்ல. அதுதான் அந்த வார்த்தைகள். இப்போ இட்டாலியன் கத்துட்டேன், நான் இட்டாலியில போய் இருந்து இட்டாலியன் கத்துட்டேன். பிகாஸ் அந்த வார்த்தைகள் புரியாம நம்ம பாட முடியாது. ஸோ அதை படிச்சு கத்துண்டு, ஸோ அதெல்லாமும் எனக்கு ஒரு ஆர்வம். எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, நீ ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டே அப்படின்னு. அதான் சொல்லுவாரு, நீ சும்மாவே இருக்க மாட்டியே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ அது மாதிரிதான் ஒரு தேடல் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. பியூட்டிஃபுல். அண்ட் இந்த ஒரு தேடல் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு கர்நாடிக் மியூசிக் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த காக்கான்னு நீங்க வந்துட்டு சினி சாங்கா பாடும்போது உண்மையிலே வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு அதுதான். எந்த ஒரு சாங் உங்களுக்கு நோக்கி வரும்போது என்ன உங்க மைண்ட்ல என்ன ஓடிச்சு, என்ன பாடணும்னு எப்படி இருந்தது? ஒண்ணுமே இல்ல, கெத்தா போய் கலக்கணும்ட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு ஜீன்ஸ் எல்லாம் போட்டு வேற லெவலா போனோம். அப்படியே வைப் மெட்டீரியலா கிரியேட் பண்ணோம். அதுதான் அதான் ஒரு காக்க விஜயாண்டனி சாரோட வைப் கிங் ஆச்சு அவர் தான். ஓகே, ஒரு ஃபியூ லைன்ஸ். காக்க காக்க கண்ணம் காக்க கண்ணம் காக்க காக்க தாக்க தாக்க அங்கம் தாக்க அங்கம் தாக்க தாக்க நோக்க நோக்க பெண்ணை நோக்க பெண்ணை நோக்க நோக்க பார்க்க பார்க்க மொத்தம் பார்க்க மொத்த பார்க்க பார்க்க மன்னவன் வந்தானடி. ஆஹா அப்பா, இது எனக்கு வேற மாதிரி நீங்க பாடுறீங்க. அண்ட் பேக் டு பேக் வந்து விஜயாண்டனி சாருடைய ஹிட்ஸ், அதுவும் பேக் டு பேக் நீங்க விஜய் சாருக்கே வேற பாடிருக்கீங்க. அண்ட் அது எப்படி இருந்தது? ஏன்னா அப்பெல்லாம் வந்து சந்தோஷமா ஏகப்பட்ட லவ் அண்ட் வந்து உங்களை தேடிட்டு இருந்தாங்க, யாரு சாரு அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க. எப்படி இருந்தது அந்த டைம்ல? ரொம்ப நல்லா இருந்தது. it felt very good and look at that time it was nice to have that kind of vibe song. But I think as times changed, அந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு கிளாசிக்கலா நம்ம யாருன்னு வளர இன்னைக்கு அது வந்து சதா நன்னுங்கிற பாட்டு மகாநட்டி படத்துல மிக்கி ஜே மேயர் கீர்த்தி சுரேஷோட தந்தாய் 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 இன்பம் கண்ணா, அது தெலுங்கு அண்ட் இதுல மகாநட்டி படத்துல. ஸோ அது வந்தது. ஸோ ஸ்லோலி அந்த எவல்யூஷன் வந்து ஒரு கிளாசிக்கலா இன்னும் ஒரு சீரியஸ் சாங்ஸ், இன்னும் ஒரு ரொம்ப சோலோஸ், மெஜஸ்டிக் சோலோஸ், அது மாதிரி. அதுதான் 5 வண்ண பூவேவா இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. நீங்களே சொல்லுங்க. வார்த்தையே இல்லை. சினிமா இசை எனக்கு உயிர். ஆக்சுவலி பிளேபேக் சிங்கிங் தான் எனக்கு உயிர் ரொம்ப. அதுல திருப்பி நான் பாடுவேனா அப்படின்னு திங்க் பண்ணும்போது
யாரு? ரஹ்மான் சார். ஆஹா. எங்க மணிரத்னம் சார் படம், எது கமலஹாசன் சார் படம், எந்த படம் தக் லைஃப் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. உண்மையிலேயே அது வந்து அடிச்சதுடா ஜாக்பாட் அப்படின்னு தான் இருக்கும். அடிச்சுதான் ஜாக்பாட். அதுதான். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு லீடிங் பிளேபேக் சிங்கர் ஆகணும் அப்படின்னு தான் எப்பவுமே ஒரு ஆசை. ஸோ ஐ திங்க் அந்த ஆசை இன்னைக்கு இப்போ நிறைவேறி இருக்கு. ஸோ ராகங்களை வந்துட்டு லைக் மேம்படுத்தி இன்னும் சின்ன சின்ன நியூவான்சஸ் ஆட் பண்ணி இதுல வந்து இப்படி இப்படி பண்ணா இது நல்லா இருக்கும், குட்டி குட்டி விஷயங்கள் வந்து ஆட் பண்றதுனால அந்த ஒரு சங்கதியை கேட்கும் போது நமக்கே வந்து அடடா இது கொஞ்சம் இன்னும் நல்லா என்ஹான்ஸ்மெண்ட் சூப்பரா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த மாதிரி நீங்க இளையராஜா சாருடைய மெட்டுகளுக்கும் நீங்க வந்து பண்ணி எம்எஸ்வி சார் ஃப்ரம் கேவி மகாதேவன், ஜி ராமநாதன் சார், கேவி மகாதேவன் சார், அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் எம்எஸ்வி ராமமூர்த்தி, எம்எஸ்வி சார், ராஜா சார், ரஹ்மான் சார், எல்லாமே வந்து அது எல்லாமே இசை பயணத்துல கவர் பண்ணிருக்கேன். ராஜா சார் போய் ஒரு சில மாதங்கள் முன்னாடி போய் மீட் பண்ணேன். இசை பயணம் பத்தி தான் பேசினோம். அவர் சொன்னாரு, நீங்க ரீதிகோல பண்ணது பார்த்தேன், இசை பயணம் பார்த்துட்டு இருக்கேன், அடுத்தது எங்க நிகழ்ச்சி பண்றீங்க மார்கழி சீசன்ல அப்படின்லாம் கேட்டாரு. பேசிட்டு இருந்தோம். ரீதிகோலை ராகத்தை பத்தி பர்டிகுலரா பேசிட்டு இருந்தோம். ஆமா, அவர்கிட்ட பாடி காட்டுனீங்களா ஏதாவது? ஆமா ஆமா, அதான் இந்த ரீதிகோலை பத்தி பாடும்போது நம்ம பேசிட்டு இருக்கும்போது சகரிக மணி நிசானிதம பாமகரி சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தில் பாடி தலையை குனியும் தாமரையே உன்னை எதிர்பார்த்து சகரிக மனிதமா சகரிகமா பாமகரிச. ஸோ அதுதான் பாடி காமிச்சேன். அவர் சொன்னார், அதான் ரீதிகோலையே நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் சினிமாவில். நான் சொன்னேன், சார் நீங்கள் தான் சார் அந்த ராகத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி லலிதா அப்படின்னு ஒரு ராகத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அழைக்கிது, கமதனி சரி சனி சனிதம கமதனி சனிதமகரி. அந்த ஒரு ராகம் விசித்திரமான ஒரு ராகம், வெரி சென்சுவல் ராகம் அப்படின்னு சொல்லலாம், பேஷனட் ராகம். அது வந்து ராஜா சார் தான் கொண்டு வந்திருக்காரு. அடடா, உங்களுடைய இந்த ஒரு காம்போ எப்ப அது எதிர்பார்க்கலாமா? கூடிய சீக்கிரம் நடக்கிறது? எனக்கு ஆசைதான், எனக்கு ரொம்ப ஆசைதான். அது எப்போ யூனிவர்ஸ் கொடுக்குதுங்கிறது தெரியல. கொடுக்கும்போது அதை வந்து ரொம்ப சந்தோஷமா ஏத்து அது பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்போ இருந்ததுக்கும் அண்ட் இப்போ வந்து உங்களுடைய அஞ்சுவன பூவே வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு 48 hours வந்து பிளாஸ்டா போயிட்டு இருக்கு. யாராவது அப்போ இருந்த சர்க்கிள்ல இப்போ வந்து இந்த பாட்டை கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது வந்து விஷஸ் சொல்லியிருக்காங்களா? ஏதாவது? டெஃபினெட்லி இட்ஸ் a great question. அதாவது அப்போ நான் லைக் நம்ம சேர்ந்து கேட்டு 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 வளர்ற சில குரல்கள். ஸோ ஸ்ரீனிவாஸ் சார் ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லா போஸ்டே போட்டிருக்காரு, அஞ்சுவண்ண பூவே சாங் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா போட்டிருக்காரு. அதுவும் ஜீஸ் சரிகமா சாம்ப்ஸ் அந்த பசங்கெல்லாம் பாடினதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு, சார்லதா மணி மேமோட இவங்கெல்லாம் பாடி இந்த பாட்டு பாடினது அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மூவிங். பிகாஸ் ஸ்ரீனி சார் வந்து எவ்வளவு பாட்டு பாடியிருக்காரு, எவ்வளவு சோல்ஃபுல் வாய்ஸ் அவருக்கு. ஏஆர் சாருக்கே, ரஹ்மான் சாருக்கே அவ்வளவு பாட்டு பாடியிருக்காங்க ஸ்ரீனிவாஸ் சார். ஸோ அவர்கிட்டே அந்த ஒரு வார்த்தை வருது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்புறம் டக்குன்னு போன் எடுக்கிறேன், சுஜாதா மேடம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஐ காட் யுவர் நம்பர் சாரு, தட் சாங் ரொம்ப சூப்பரா பாடிருக்கீங்க, யூ எலிவேட்டட் தட் சாங் அப்படின்னு சொல்லி, காட் பிளெஸ் அப்படின்னு சொல்லி தம்ஸ் அப்லாம் கொடுத்து ரொம்ப ஸ்வீட்டா சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஒரே தலையும் புரியல காலம் புரியல, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா சுஜாதா மேடம் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு சிங்கர், ரொம்ப ஸ்வீட்டான பர்சன், எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல். அதுவும் ரஹ்மான் சாருக்கு எவ்வளோ என்ன லெஜெண்ட் அவங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் லைக் யங்கர் சிங்கர்ஸ், லைக் இப்போ அப்கமிங்காக இருக்கிறவங்க, அப்போ எஸ்டாப்ளிஷ், எவ்ரிபடிஸ் மெசேஜ் மீ கால்ட் மீ அண்ட் செட், அது ஃபெல்ட் வெரி குட். பியூட்டிஃபுல். அண்ட் வந்து இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி இன்ட்ரடியூஸ் ஆன டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் யூ லைக் நிறைய விஷயங்கள் வந்து எப்படி சொல்றது அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு எப்படி சொல்றது ரிமார்க்கபிள் ஜேர்னினே சொல்லலாம். திரும்பி பார்க்கும்போது அப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் ஆனப்போ நிறைய பாடல் பாடியிருந்தோம். ஒருவேளை இங்கே இருந்து ஏகப்பட்ட பாடல்களா பாடியிருந்தா நம்மளுக்கு இப்போ இருக்க வேண்டிய இடம் எங்கேயோ இருந்திருக்கும். அந்த மாதிரி எனக்காவது ரிக்ரெட் பண்ண விஷயம் இருக்கா? சின்னதா இசையமைப்பாளர்கள், இசை திரை உலகம் எல்லாமே மாறிட்டே வருது. அந்த ஒரு டைம்ல ஒரு சாங்ஸ் பாடும்போது எனக்கு என்னை வந்து உயர்த்திக்கணும், என்னை வந்து என்னோட நாலேஜை பெட்டர் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு தாகம் வந்துருச்சு.
ஸோ ஐ ஹேட் டு கோ தட் வே. எப்போ ஃபோன் அடிக்கும், எப்போ அடுத்த இசையமைப்பாளர் நம்மளை கூப்பிடுவாங்க, எப்போ நமக்கு பாட்டு வரும்னு வெயிட் பண்ணாமல் நம்மளை வந்து உயர்த்திக்கணும். நம்ம இசைக்கு சர்வீஸ், மியூசிக்கு தான் நம்பர் 1 குவீன் எனக்கு. ஓகே, ஸோ அதுக்கு நான் கரெக்டாக பண்ணணும். ஏன், அதாவது உலகத்தில் நம்ம வாழ்நாள் எவ்வளோன்னு நமக்கே தெரியாது. வாழற காலத்தில் நம்மளோட பேஷனுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். எதுக்காகவும் காத்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம விட முடியாது. என்னோட தாயாராவும் என்னோட கடமைகள் இருக்கு. எனக்கு 2 குழந்தைங்க. ஸோ அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியாவில், ஸ்கூலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஐ டுக் மை ரோல், ஒரு அம்மாவா என்னோட ரோலை ரொம்ப சீரியஸாக எடுத்து அவங்க கூட இருந்தேன். ஏன்னா 2 பேரும் ஒரே சமயத்தில் 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அண்ட் நான் வந்து எல்லா இடத்துக்கும் அவங்களை கூட்டிகிட்டு போய் சப்போர்ட் பண்ணி, ஸோ அதெல்லாம் எனக்கு விரும்பி பண்ணேன். ஏன்னா அந்த காலம்லாம் போனால் வராது. நமக்கு பாட்டு எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் பசங்களோட வாழ்க்கையோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். பசங்க வந்து சொன்னாங்க, அம்மா நாங்கள் காலேஜ் போகிறோம், நான் சிட்னியில் படிக்க போகிறேன். ஸோ என் சன் கேன்பரா, என் டாட்டர் சிட்னி. அவங்க சொன்னாங்க, அம்மா நாங்கள் பிரிஸ்பனை விட்டு வேற ஊர்களுக்கு போகிறோம், ஆஸ்திரேலியாலே பெட்டர் யூனிவர்சிட்டிஸ், பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் போகிறோம் எங்களோட படிப்புக்காக. ஸோ நீங்கள் வந்து இங்கே பிரிஸ்பனில் நீங்கள் இருக்கிறனா இங்கே இருங்கம்மா, ஆனால் நீங்கள் வந்து சென்னை போயிடுங்கம்மா, நீங்கள் பாடுங்க நிறையா அப்படின்ட்டாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்காக சொன்னேன், நான் சொன்னேன்ல, வா இங்கே உன் வேலை முடிஞ்சது, உன் கடமை நீ பண்ணிட்ட, நீ பண்ணணும்னு நினைச்சது பண்ணிட்ட, இப்போ வா அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து இழுத்துட்டு வந்துட்டாங்க என்ன. அப்படி நடந்ததுதான். பியூட்டிஃபுல் ஜர்னி தான் சொல்லணும் உண்மையிலேயே. இன்னும் நீங்க நிறைய பாடல்கள் வந்து பாடணும். இன்னும் வந்து நீங்க நிறைய மியூசிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுல நாங்க புதுசா அந்த மியூசிக்ல இருக்கக்கூடிய ராகமே தெரியலனாலும் பரவாயில்ல, அது என்ஜாய் பண்ணணும் கேட்டு அப்படின்னு டெஃபினெட்லி உண்மையிலேயே அவ்வளோ ஆசை வருது. அந்த இன்னும் நீங்க நிறைய பாடணும்னு சொன்னதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம்னா, பல பேர் என்ன கேட்கறது, மேடம் நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் சென்னைக்கு வந்துட்டேன், சென்னையில தான் இருக்கேன் அப்படிங்கறதோட முடிச்சுக்கிறேன். ஸோ யா, இஃப் யூ வாண்ட் டு கான்டாக்ட் மீ, ஐம் அவைலபிள் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஸோ எந்த இசையமைப்பாளராக இருந்தாலும் இமெயில், இன்ஸ்டாகிராம். பியூட்டிஃபுல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு உங்களுடைய இந்த மியூசிக் ஜார்னியாக இருக்கலாம், உங்களுடைய இந்த ஒரு மியூசிக்லேயே நாங்கள் அப்படியே உள்ள நீந்தி வந்து உங்களுடைய இசையில வந்து நனைஞ்சு போயிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனால் சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எப்படி சொல்றது, அழகான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. நேரா ஆடியோ லான்ச்ல வந்து டிவியில பார்த்ததுக்கு, யூடியூப்ல பார்த்ததுக்கு, உங்க மூலியமா நேராவே கேட்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விகடன் வந்து உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில நீங்க நிறைய பாடல்கள் பாடணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வைப் இன்டர்வியூ. ஆனந்த விகடன் வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி. 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர். இச்சலுகை ஜூன் 1ஆம் தேதி வரை மட்டுமே.